அப்படிதானே? இந்த 12th man மாதிரி அதான் ஆசையா? ஆமா ஆமா 12th. ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குது நமக்கு ஒண்ணு. இப்போ நீங்க எந்த கட்டத்துல இருக்கீங்க அப்படிங்கறத பார்த்தலாம். 22 லட்சம் இன்னமும் உங்க கையில இருக்கு. 4 கேள்விகளுக்கு நீங்க சரியா பதில் சொல்லணும். சொன்னீங்கன்னா 22 லட்சம் உங்களுது. உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ், பிசினஸ் லோன்ஸ் எல்லாம் அடைச்சிடலாம். 4 கேள்விகளுக்கு மட்டும் கரெக்டா தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. ஓகே. இப்போ உங்களுடைய அந்த கன்ஃபியூஷனை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம். 4ஆவதா ஒரு ஆப்ஷன்ல அது காட்டு 3 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். 1 இல்ல 2 ஆப்ஷன்ஸ்ல நீங்க உங்களுடைய பணத்தை அடுக்கி வைக்கலாம். ஒரு ஆப்ஷன் நீங்க ஃப்ரீயா விடணும். சரியா? அடுத்த கேள்விக்கான தலைப்புகளை பார்க்க வேண்டாம். என் உயர் நேயர்களே, இந்த கேமை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க வீட்ல இருந்தே விளையாடலாம். சரிங்களா? ஸ்கிரீன்ல தெரிகிற 4 ஆன்சர் ஆப்ஷன்ஸை நல்லா கவனிங்க. ஆப்ஷன் ஏ 4, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 6, ஆப்ஷன் டி 7. இதுக்கான கேள்விய ஆஃப்கோர்ஸ் நான் இப்ப சொல்ல மாட்டேன். அடுத்த கேள்விக்கான தலைப்புகள் ரெடியா? ரெடி. மட்டை பந்து, கால் பந்து. மட்டை பந்து கிரிக்கெட். இந்த தலைப்புல உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னங்கறத பார்ப்போம். ஆர் அஸ்வின், வாமன் குமார், எல் சிவராமகிருஷ்ணன். இதுக்கான கேள்வி, இவர்களில் யார் தன் முதல் டெஸ்டில் 5 விக்கெட்டுகளை எடுக்கவில்லை? ஆர் அஸ்வினா, வாமன் குமாரா, எல் சிவராமகிருஷ்ணனா? 60 நொடிகள் இருக்கு. டைம் ஆரம்பிச்சிருக்கோம். வாமன் குமார் not Sivarama. Even El Shiva had taken some tips. இது R Ashwin எதுக்கு வைக்கலண்டா? எதுல எல் சிவராமகிருஷ்ணன் இல்ல? 40 செகண்ட் El Shivaramakrishnan எடுத்துக்காரு விக்கெட். இல்ல தங்கம்மா, இதுக்கு 2 வைக்கலாம் தங்கம். இந்தாங்க வை. அப்படிங்கிற ஆமா வைக்கலாம். ஷூரா சொல்றியா? ஆமா வைக்கலாம். எங்கட வேணாம். அப்புறம் அப்படியே திண்டுட்டு போட்டோம். பரவாயில்ல வை. சொன்னா கேளு. வேணாம், அதை எடுத்துடு. ஏன் அஸ்வின்ல வைக்கலாம்? சரி, இதுல வைக்கலாம். 30 செகண்ட் இருக்கு. இதுல வச்சு வாமன் குமார்ல வச்சு. வாமன் குமார் வச்சுலாமா? இல்ல இதுல வைக்கலாமா? ஒரு 2 ஆப்ஷன்ல தான் வைக்க முடியும் நம்ம. அஸ்வின் என்ன? அஸ்வின் வச்சுக்கலாம். இதுல வச்சுக்கலாம். சரி விட்டுரு. எல் சிவராமகிருஷ்ணன் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கலாமா? வாமன் குமார் எடுக்கலையா? ஆர் அஸ்வின் எடுத்துக்கலாம். உங்களுடைய 22 லட்சத்தையும் வாமன் குமார் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வச்சிருக்கீங்க. இப்போ குவிக் சேஞ்ச்ங்கிற ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ண விரும்புறீங்களா இல்லையா? எல் சிவராமகிருஷ்ணன் எடுத்துக்கிறாரா? வேணுமா வேணாம்? வேணுமா வேணாமா? வேணும். வாடா. என்ன 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 அதான் எடுத்துக்கன்னு சொல்லிட்டேன். டைம் ஆரம்பிச்சு. என்ன பண்ணலாம்டா? 4 மட்டும் வை. 4 மட்டும் வைப்போம். பார்க்கலாம். That's all. இன்னும் 15 செகண்ட். 9, 8, 7. Time up. என்னுடைய முதல் டெஸ்ட்ல யாரு 5 விக்கெட் எடுக்கல அப்படிங்கிறது தான் கேள்வி. வாமன் குமார் எடுக்கல அப்படின்னு நீங்க ஓரளவுக்கு உறுதியா இருக்கீங்க. அதனாலதான் வாமன் குமார்ங்கிற ஆப்ஷன்ல 18 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. குவிக் சேஞ்ச் யூஸ் பண்ணி இல்ல சிவராமகிருஷ்ணனாவும் இருக்கலாம்னு சொல்லி 4 லட்சம் ரூபாய் சிவராமகிருஷ்ணனுங்கிற ஆப்ஷன்ல அடுக்கி இருக்கீங்க. ஆர் அஸ்வின் அவருடைய முதல் டெஸ்ட்ல நிச்சயமா 5 விக்கெட் எடுத்தாரு அப்படின்னு உறுதியா இருக்கீங்க. இப்போ உங்க டிராப்ப பாத்துடலாம் வாங்க. நீங்க கையை உள்ள கொண்டு போகும்போதே பயமா இருக்கு. சோ இப்போ இந்த அமௌண்ட்கள்ல எது டாப் எது டிராப்?
ஆர் அஸ்வின் இல்ல அதுல எந்த அமௌண்ட்டும் நீங்க அடுக்கல. போதோ இல்லையா எங்க புஷ்ன்னு போயிடும் போல தருது பயந்து. ஆனா இப்போ நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது ரெண்டுத்துல எது? நீங்க 4 லட்சத்தை இழக்க போறீங்க இல்ல 18 லட்சத்தை இழக்க போறீங்க. எவ்வளவுங்கிறத பார்த்துடலாம். எது டாப் எது டிராப்? கிருஷ்ணா, பரிமளா, ஐயோ இப்ப நம்ம பிரேக் எடுக்க போறோம். This is விவேல் கையில் 1 கோடி. Are you ready? வெல்கம் பேக் டு விவேல் கையில் 1 கோடி. Are you ready? உடன் வழங்குவோர் டாடா கோல்ட் பிளஸ் அண்ட் தாத்ரி ஹேக்கா பிளஸ் ஹெர்பல் ஆயில். எந்த கிரிக்கெட்டர் அவருடைய முதல் டெஸ்ட்ல 5 விக்கெட் எடுக்கல அப்படிங்கிறது கேள்வி. வாமன் குமார்னு நீங்க ரொம்ப உறுதியா இருக்கீங்க. ஏன்னா அதுலதான் 18 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. எல் சிவராமகிருஷ்ணனா கூட இருக்கலாம்னு நினைக்கிறீங்க. அதுல 4 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. நிச்சயமா நீங்க அடுத்த கேள்வி விளையாடுறீங்க. வந்து நில்லுங்களேன். இப்ப நீங்க 4 லட்சம் இழக்க போறீங்களா இல்ல 18 லட்சம் இழக்க போறீங்களா அப்படிங்கறது தான் பார்க்கணும். இதுல எந்த அமௌண்ட் டாப் எது டிராப்? இப்போ நீங்க எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்படி பண்ணல, இப்படி பண்ணல, இப்படி பண்ணினேன். மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிறதுக்கா. 18 லட்சம் வாமன் குமார் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க அடுக்கி இருந்தீங்க. அது தவறான பதில் அப்படிங்கிறதுனால அந்த 18 லட்சத்தை நீங்க இழந்துட்டீங்க. அது டிராப் ஆயிருச்சு. டாப்லயே இருந்த அமௌண்ட் 4 லட்சம் எல் சிவராமகிருஷ்ணன். அதுதான் இப்போ உங்க கையில இருக்கு. எல் சிவராமகிருஷ்ணன் அவருடைய டெபியூல விக்கெட்டே எடுக்கல. இப்போ நீங்க 4 லட்சத்தை கையில வச்சிட்டு இருக்கீங்க. இன்னமும் 3 கேள்விகளுக்கு நீங்க சரியா பதில் சொல்லணும். அடுத்த கேள்விக்கான தலைப்புகளை பார்த்துடலாம். சரியா? அறிவாளிகள் தமிழ் வரலாறு. இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கு. நான் கான்ஃபிடென்ட்டா இல்ல. தமிழ் வரலாறு சொல்ல முடியுமா? தமிழ் வரலாறு. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னங்கறத பார்த்துடலாம். மதுரை, கபதபுரம், கோயம்புத்தூர். இதுக்கான கேள்வி, சங்க காலத்தில் 3வது சங்கம் எங்கு நடந்தது? மதுரையா, கபதபுரமா, கோயம்புத்தூரா? 60 செகண்ட் இருக்கு. இப்போ ஒண்ணு ஏதோ நடந்துச்சு கோயம்புத்தூர்ல. அது என்னது? இது வந்து கிடையாது. மதுரை. மதுரை. இன்னும் 40 செகண்ட் இருக்கு. என்ன பண்றது? பைசா நிறைய இருந்தா நிறைய நேரம் அடிக்கினே இருக்கும். கம்மியா அப்ப இருக்கு. கிளாக் ஸ்டாப் பண்ணிரலாமா? கிளாக் ஸ்டாப் பண்ணிரலாமா இல்ல யோசிச்சுட்டே இருக்கிறோம். சங்க காலத்தில் 3வது சங்கம் எங்கு நடந்தது? தமிழ் சங்க காலத்துல மதுரை தான். மதுரை. சங்க காலத்தில் 3வது சங்கம். இப்ப ஏதோ ஒண்ணு நடந்துச்சு கோயம்புத்தூர்ல. அது என்னது? அதெல்லாம் கிடையாதா? இந்த உலக தமிழ் மாநாடு. சரி, உலக தமிழ் மாநாடு. அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா மதுரையில் அதுக்கு தமிழ் சங்கம் ரோட்னே பேர் இருக்கு. சரி 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 டென்ஷன் ஆகுது. உங்களுக்கு தெரியும், நாங்க ஒத்துக்கிறோம். 5 செகண்ட் இருக்கு. 3, 2, 1
1-0. சங்க காலத்தில் 3வது சங்கம் எங்கு நடந்தது? மதுரை அப்படிங்கிறது உங்களுடைய பதில். அதுல 4 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. கபதபுரம், கோயம்புத்தூர், இது ரெண்டுத்துலயும் நீங்க பணமே அடுக்கல. சோ டைரக்டா டிராப் பார்க்க போறோம். ஐயோ, அங்க வந்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சோ இந்த பணம் டாப்லயே இருந்து உங்க கை சேருதா இல்ல டிராப் ஆகி கீழே விழுந்து உங்களை விட்டு பிரிய போதான்னு பாப்போம். 4 லட்சங்கிறது டாப்பா டிராப்பா? கோயம்புத்தூர் இல்ல. ஆன்சர் மதுரையா இருந்தா 4 லட்சம் உங்களுக்கு, அடுத்த ரவுண்ட் விளையாடலாம். ஆனா ஆன்சர் கபதபுரமா இருந்ததுன்னா இந்த 4 லட்சம் தொப்புக்கட்டீர்னு கீழே விழுந்துரும். So இந்த 4 லட்சம் டாப்பா டிராப்பா? பயமா இருக்கு. வீட்டுக்கு போக சொல்ல ஒழுங்கா போவேனான்ட்டு ஆத்த நின்னும் போது கிருஷ்ணா வந்து நம்ம ஸ்ரீசாந்த் மாதிரி அங்க யாராவது நின்னு இருந்தா அப்படியே பஞ்சு விட்டுருப்பாரு. கிரேட். 4 லட்சம் ரூபாய் உங்க கையில இருக்கு, ஆட்டத்திலேயே இருக்கு. இப்போ இன்னும் எத்தனை கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும்? 2 கேள்வி. 2 and 4 lakhsங்கிறது நல்ல பணம். 6வது கேள்வி வேண்டாமா? சரி வேண்டாம். டியர் நேயர்களே, நீங்க வந்து இந்த கேமை வீட்ல இருந்தே விளையாடலாம். ஆன்சர் ஆப்ஷன்ஸ் உங்க ஸ்கிரீன்ல இருக்கு, என்னன்னு கவனமா பாத்துங்க. ஆப்ஷன் ஏ 4, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 6, ஆப்ஷன் டி 7. உங்களுக்கான கேள்வி, தமிழ்நாட்டின் அனைத்து அஞ்சல் குறியீடுகளும் எந்த எண்ணுடன் துவங்குகின்றன? நீங்க கரெக்டான ஆன்சரை எங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸா எப்படி அனுப்புறீங்கன்னா KOK ஸ்பேஸ் ஆப்ஷன் ஏயா பியா சியா டியா ஸ்பேஸ் உங்க பேரு ஸ்பேஸ் உங்க ஊரு. நீங்க அனுப்ப வேண்டிய நம்பர் 58585. நாளைக்கு மத்தியானம் 12 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. இதுல 1000 கரெக்டான எஸ்எம்எஸ்க்கு ஆளுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். ஒவ்வொரு எபிசோட்லயும் 10 லட்சம் ரூபாய் எஸ்எம்எஸ் பிரைஸ் மணி. இதுல யார் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியணும்னா இந்த வெப்சைட்ல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். www.sunnetwork.in/1crore. சரியா? டக்கு 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 டக்குன்னு அந்த எஸ்எம்எஸ் அனுப்புங்க. ஓகே, 6வது கேள்வி, அதுக்கான தலைப்பு கோயம்புத்தூர் நாடுகள். என்ன பாடுங்களா? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் உங்களுடைய தலைப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பீளமேடு, சிங்காநல்லூர், சூலூர். இதுக்கான கேள்வி என்னங்கிறத பார்த்துலாம். கோயம்புத்தூரில் விமானப்படை தளம் எங்கு அமைந்துள்ளது? பீளமேடா, சிங்காநல்லூரா, சூலூரா? 60 செகண்ட் இருக்கு. அது ஆரம்பிச்சு ஒரு 5 செகண்ட் ஆகுது. சிங்காநல்லூர் கிடையாது கண்டிப்பா. அது பீளமேடு ஒரு சூலூர். பீளமேடு ஒரு சூலூர். அது ஒன்று. இது வரேன். சிங்காநல்லூர் கிடையாது. அது கிடையாது. ஒன்று பீளமேடு இல்லை சூலூர், ரெண்டுல தான் ஒன்று தான். சரி, எதுக்கு துறையில் சூலூர். எனக்கு தெரியல. பீளமேடு விமானப்படை தளம். 30 செகண்ட் தான் இருக்கு. பீளமேடு விமானப்படை தளம். 20 செகண்ட் தான் இருக்கு. இதில் ஒன்று அதில் ஒன்று வச்சலாம். ஒன்றா?
இதில் ஒன்று அதில் ஒன்று கீழமேடு ஒன்று வச்சுக்கலாமா? 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. முடியும் போச்சு. ஓ இப்போ அங்கே ட்ராப்புக்கு வந்து நிற்க சொல்லும்போது தான் இருக்குது. கோயம்புத்தூர்ல விமானப்படை தளம் எங்க இருக்கு அப்படிங்கிறது கேள்வி. சூலூர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல உங்களுடைய 4 லட்சத்தை நீங்க அடுக்கி இருக்கீங்க. அதை பிரிச்சு கூட அடுக்கல. அப்பனா அவ்வளவு கான்பிடென்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். இங்க வந்து நில்லுங்க. சோ இந்த 4 லட்சம் டாப்பா டிராப்பா? I'll see you after a short break. This is Vivel. கையில் ஒரு கோடி. Are you ready? Welcome back to Vivel. கையில் ஒரு கோடி. Are you ready? உடன் வழங்குவோர் டாடா கோல்ட் பிளஸ் அண்ட் தாத்ரி ஹேக்கா பிளஸ் ஹெர்பல் ஆயில். நம்ம கோயம்புத்தூர்ல விமானப்படை தளம் எங்க இருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. சூலூர்ல இருக்கு அப்படின்னு கிருஷ்ணாவும் பரிமளாவும் சொல்லி அதுல 4 லட்சம் ரூபாய் அடுக்கி இருக்காங்க. சிங்காநல்லூர் அண்ட் பீளமேடு இது ரெண்டுத்துலயும் இல்ல அப்படின்னு சொல்லி அது ரெண்டுத்தையும் அப்படியே ஃப்ரீயா விட்டாங்க. சோ நீங்க 4 லட்சம் அடுக்கி இருக்கிற சூலூர் கரெக்டான ஆன்சரா இருந்ததுன்னா அந்த 4 லட்சம் டாப்லயே மெயின்டைன் ஆகி உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். அதை வச்சு நீங்க கடைசி கேள்வியை விளையாடலாம். அது உங்களுக்கு வந்து சேர போதா இல்லையாங்கிறத பாத்துடலாமா? அதுக்கு நீங்க இங்க வந்து நிக்கணும் இல்லையா? $4 lakhs டாப்பா டிராப்பா? ஈழமேடுல இல்ல. ஐயோ விமானப்படை தளம் கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர்ல இருக்கு, இல்ல சூலூர்ல இருக்கு. 4 லட்சம் ரூபாய் டாப்பா டிராப்பா?